சென்னையிலிருந்து அசாம் மாநிலம் கவுஹாத்தி புறப்பட்டு சென்ற விமானம் இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் திரும்பி வந்து தரையிறங்கியதால் 162 பேரின் உயிரானது காக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கசாலி. கசாலி, வணக்கம். தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக விமான நிலையம் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? என்ன நடந்தது? விரிவான தகவல்கள். சென்னை மீனம்பாக்கம் உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து நாளை 3:54 மணிக்கு கவுகாத்திக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டு சென்றது. இந்த விமானத்தில் 154 பயணிகள் மற்றும் 8 விமான ஊழியர்கள் பேர் 167 பேர் பயணம் செய்தனர். இந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டுபிடித்தார். தொடர்ந்து இயக்கினால் ஆபத்தானது என்பதை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறிக்கை தகவல். இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் வந்து தரையிறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த விமானம் கவுகாத்தி புறப்பட்டு சென்ற விமானம் பாதியிலேயே சென்னை மீனம்பாக்கம் விமானத்துக்கு மாலை 4:30 மணி அளவில் வந்து பத்திரமாக தரங்கிறது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த விமானத்தை பழுது பார்க்கும் பணிகள் நடந்து வருகிறது. விமானம் பழுது பார்க்கப்பட்ட பிறகு அல்லது மாற்று விமானம் மூலம் இந்த இரவுக்குள் பயணிகள் கவுகாத்திக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று விமான நிலைய அதிகாரி தெரிவித்தார். மேலும் இந்த சம்பந்தமாக முழுமையான விசாரணைக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி கசாலி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.